ஓகேண்ணா ஓகேண்ணா. முதல் வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்குள்ளே படம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ தான் நிறைய பேர் கூட சேர்ந்து பார்க்குறோம். வெளில வந்து எல்லோரும் பேசுனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எனக்கும் ஃபஸ்ட்டு படம் இது ஹீரோவா, இவருக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன். உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அண்டு அதை தாண்டி இப்போது இத்தனை கேமரா முன்னாடி இத்தனை மைக்கெலாம் என்ன பேசு இதெல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இது நடக்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்தை எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சின்ன பட்ஜெட்டில் ஓரளவுக்கு இதாக தான் பண்ணது. பட் ஆனால் மக்கள் கூட போய் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இது இன்னும் 2 நாள் தான் இருக்குது படத்துக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் போய் சேர்க்கும். அந்த மாதிரி ஒரு படம் வருதுன்றதை தெரியப்படுத்துறதுக்கு இது பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். மீடியா எல்லாருக்குமே நன்றி. என்னன்னா அவங்களுக்கு படம் எவ்வளோ ஒர்க் ஆகும் சத்தமாக பேசுகிறேன். சரினா அவங்களுக்கு படம் எவ்வளோ ஒர்க் ஆகிருக்கோ கொண்டு போய் தேங்க்யூ. படத்தில் வந்த மதன் அவர் தான். ஓகே, டைரக்டர் கொஞ்சம் அளவாக பேசுகிறேன், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓகே, வணக்கம். உங்களுக்கே தெரியும் 2026 ஜனவரியில் வர்றோம். 2 பெரிய மலைகள் நடுவில் ஒரு குட்டி போட்டில் உள்ளே வர மாதிரி இந்த இவர் சொல்லுவார்ல வடிவேல் சார், நாங்கள் எக்ஸலில் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு இருக்க ஒரே பலமாக போது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கு மற்றபடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏரியா வளர்ச்சி ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கோ அதுக்கெலாம் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. என்ன பணம் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து படத்தை எடுக்கிறதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம். நல்ல படம் எடுத்துருக்கோம், நம்புகிறோம். நீங்கள் பாருங்கள். நான் வந்து பர்சனலாக எனக்காக ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ உங்கள் எல்லாருமே எனக்கு பார்த்து ரொம்ப நாள் பழக்கம் இருக்குது. இறுதி பக்கம், அப்புறம் வல்லவன் வந்து நிறைய படத்தில் நடிச்சிட்ருக்கேன். எல்லோரும் வந்து நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் நான் தான் இன்னும் பெரிய ஆக்டர் ஆகாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த திரை மறைவிலேயே நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கினது போய் படம் ஹிட் ஆனால் தான் நாங்கள் ஒரு பெரிய ஆக்டராக ஆக முடியும். அதுக்கு உங்கள் உதவி எனக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேவை. இந்த படத்துக்காக குறிப்பாக இந்த படம் நல்லா ஓடணும், அதுக்கு நீங்கள் எல்லாருமே எழுதணுங்கிறது. ஏன்னா டைரக்டர் வந்து ஒரு பர்சனல் லோன் போட்டு ஒரு வீடு வாங்காமல் ஒரு கார் வாங்காமல் படம் எடுத்துட்டாப்புல. ஸோ 20 வருஷத்துக்கு லோன் கட்டணும். படம் ஓடுதோ ஓடலையோ அவர் லோன் கட்ட வேண்டிய இதுக்கு அதுக்காக நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு படம் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எழுதலாம். ஆனால் அவனோட டைரக்டரோட உழைப்பு, அந்த மன தைரியம், அதை வந்து நான் பார்த்து அரண்டேன்னா அந்த வயசில் நம்ம யோசிச்சு போமான்னு தெரியல. அவன் பயங்கரமாக யோசிச்சு ஃபுல் ரிஸ்க் ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு லோன் போட்டு படம் எடுப்போம், வந்தால் என்ன பண்ணுறது பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக பண்ணியிருக்காரு. எல்லாரோட உழைப்பும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரில. நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்து பாராட்டினீங்க. ஸோ இந்த படம் வருதுங்கிறத கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு எந்த ஆயுதமும் கிடையாது. இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மட்டும்தான் எங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு. அதனால் தயவு செஞ்சு எங்களோட படத்தை பற்றி கொஞ்சம் நிறையா எழுதணும். நியூ இயர் செலிப்ரேஷன் நிறையா எழுதினாலும் இதையும் கொஞ்சம் எழுதணும்னு தமிழ்நாடு கேட்குறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் நடிகர் நசுதி ராஜ் பேசுகிறேன். நான் நிறைய படங்களில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டைரக்டர் வந்து தன்னுடைய தன்னம்பிக்கையோடு இந்த படத்தை வந்து இறங்கி பண்ணியிருக்காரு. அதுக்கான சப்போர்ட்டை நாங்களாம் கொடுத்து இதில் நடிச்சிருக்கோம். கிருபாகரன்ற ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு தெரியும். ஸோ மீடியாவில்னா இப்போ வந்து சினிமாவுக்கான ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்னோடியாக மீடியா தான் மெயினாக இருக்குது. நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். முழுக்க ஒரு பொழுதுபோக்கு படமாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இந்த திரைப்படம் இந்த 2026 இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. அதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு பாங்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை தயவுசெய்து எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இதில் வந்து ஷெரீஃப்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நானே சொல்லக்கூடாது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இதை வந்து நீங்கள் தான் போயிட்டு சேர்த்து விடணும். ஏதோ சொல்கிறதுக்குல படத்தை நீங்கள் பார்த்து நல்ல முறையாக எழுதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தமிழ் செல்வன். நான் இந்த படத்தில் ராமன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதே பிரசாத் லேபில் நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து ஃப்ரீலான்ஸ் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே ட்ரை பண்ணி இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ஒர்க் பண்ணிச்சிருக்கு. அது பெஸ்ட்டாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.
இந்த படத்தில் நான் கார்டியன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு யங் டீமாக வந்து இந்த படத்துக்காக நாங்கள் இறங்கியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த நியூ இயர் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸாக கொடுத்து இதுக்கு மேலே நாங்கள் நிறைய படங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ சார். கேட்போம் சார், என்ன லோடு ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள் சார். 20 வருஷம் கட்டி சொல்லணும்னா சொல்லியிருந்தேன். நான் பர்சனலாக கஷ்டப்படுறது யாரும் தேவையில்லை, தனிப்பட்ட முறையில் நான் கஷ்டப்படுறது தேவையில்லை. சொசைட்டி மேலே ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது, அது சொல்லணும்னு தோணுச்சு. அது அவ்வளோதான். மற்றபடி நான் லோன் வாங்கினேன் அதெல்லாம் அது தெரியாமல். படம் வந்து ஆனால் லோன் எடுத்து தான் பண்ணியிருக்கீங்க. இது பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற படம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஹீரோயின் வந்து சப்போர்ட் பண்ணதே இல்லை. ப்ரீவியஸ் ஷோலையும் வரல, ப்ரெஸ் ஷோலையும் வரல. என்ன காரணம்? கேரளாவில் வேறு ஷூட்டில் இருக்காங்க. கேரளாவில் வேறு ஷூட்டில் இருந்தாங்க. மற்ற ப்ரொமோஷன்லாம் வந்திருந்தாங்க, சேனல் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டீங்களா அவங்கள? என்ன சொன்னாங்க? ஷூட்டில் ஒரே ரிலீஸ்க்கு வந்துடுவாங்க. இல்லை படம் ரதின்னு பேர், டியர் ரதி. ஹீரோ பேர் மதன். ஓகேங்களா? படத்தில் ஆனால் வந்து அந்த ஓட்ட தெரிஞ்சவர் கூட ஓட்டல. ஆனால் எங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா அது ரசிகர்களை? நான் சொல்றது புரியலையா? இல்லை ஒருவேளை படத்தில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஹீரோயினுக்கு டீமாக இருக்கீங்க, அந்த மாதிரி டார்ச்சரால வரலையான்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறேன்னா இங்கேயாவது சுவாரஸ்யமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்படின்றப்ப வேறு சீனுக்கு போயிடுறீங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது கிளைமாக்ஸில் வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கிறப்ப புரியாத மாதிரி முடிச்சிடுறீங்களே. ஏன் இப்போல்லாம் புரியாத மாதிரி எடுக்கிறதா ஃபேஷனா? அப்படி இல்லை சார். இந்த படம் வந்து வேறு கண்ட்ரியில், ஸ்வீடன், ரொமானியா, கிரீஸ், இந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் இதில் பார்த்த கிளைமேக்ஸ் ரிவீல் எதுவுமே நான் வைக்கல, ஓப்பன் ஹண்டடாக விட்டேன். அப்போது ஆளாளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கதையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து அவ்வளோ ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது. நான் அப்படி பண்ண வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் டீமில் கொஞ்சம் கன்வே பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். ப்ரீமியர் ஷோ போடும்போது நம்ம கேள்வி கேட்டோம், முத்த காட்சிகள் அதிகம்ட்டு. ஆனால் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே முத்த காட்சிகள் போடணும். ஹீரோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன நினச்சிங்க சொன்ன போட்ட உடனே? ப்ரீமியர் ஷோ போடும்போது நம்ம யூடியூப் சேனல்ல வந்து கேள்வி கேட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே கேட்கும்போது முத்த காட்சி தான் சொன்னாங்க. நீங்களும் முத்த காட்சிகளை மென்ஷன் பண்ணி பேசுனீங்க. ஆனால் வந்து யூடியூப் சேனலில் போடும்போது வேற மாதிரி போட்டிருந்தாங்களே, என்ன முத்த காட்சிகள் அதிகமாக இருக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர் மாதிரி எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் படம் அப்படி இல்லை. அந்த கிஸ்ஸிங் மட்டுமே நம்ம கொஞ்சம் கிளாப் பண்ணுற மாதிரி ஆனால் இருக்கு. நான் செடியூஸ் பண்ணுற மீட்டில் கிஸ் அந்த ட்ரெயிலரில் வர மாதிரி இல்லை. அது ஒரு கியூரியாசிட்டிக்காக கட் பண்ணேன். சரி, ராஜேஷ் ஒரு ஷாட்டில் டான்ஸ் ஆடுறதுன்னு எடுத்துக்கிட்டு ஐயனார் மாதிரி ஆடுவார். ஐயனார் எப்போ பொம்பளைங்க இதை விட்டாரதுலாம் இறங்கினாரு, அந்த மாதிரி ஷாட் எடுத்துருக்கிறீங்க. சாமியை இது பண்ண கொச்சை பத்திரம் இது அவர் ஆக்ஷன் நல்லா இருக்கு. பட் ஆனால் நீங்கள் பண்ணது அது நான் சொல்லிடுறேன். படத்தில் வந்து அதுக்கு பிஜிஎம்மா இல்லை. பக்கத்து தெருவில் அந்த பாட்டு போடுற மாதிரி, சாமி பாட்டு போடுற மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் தான் அதில் ஃபில் பண்ணியிருந்தோம். அது சாமி நல்லா இருக்கும். அவரை காரணம் சொல்லாதீங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னன்னா அது வந்து எப்படி சொல்றது, இப்போ அங்கேருந்து அந்த ஃபுல்லாக நடந்து போகணும் இல்லைங்களா? ப்ராக்டிக்கலாக உண்மையை சொல்லிடுறேன், அந்த லொக்கேஷனுக்கு சார்ஜஸ் ஜாஸ்தி. சரிங்களா? 7 சீன் எடுக்கணும். அந்த சீன் கட் பண்ணி போனால் நிறைய ஷாட்ஸ் ஆகும் அப்படின்ட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன பிரச்சனை. டைரக்டருக்கு சிங்கிள் ஷாட் போகலான்னு பிளான். ஸ்பாட்டுக்கு அதுக்கு முன்னால் அவர் பிளான் இருக்கு, எனக்கு தெரியாது. டிஓபி இல்லை சிங்கிள் ஷாட் போனால் ஒர்க் ஆகாது, ரொம்ப தூரம் நடக்கணும், திரும்ப நடந்து போய் போர் ஆயிரும் வேணாங்கிறப்பல. சரி நடந்து போகிறத ஃபில்லப் பண்ணுங்கிறப்ப நான் ஓகே நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன், ஒர்க் ஆச்சுன்னா வச்சுக்கோ, இல்லை கட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே பாக்கெட் கிழிஞ்சிருக்கு, அருணா கயிறு ஊக்கு எடுத்து குத்துவோம், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிட்டேன். வர்றப்போ வந்து ஓட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், தெருக்கூத்து மாதிரி பண்ணேன். நான் தெருக்கூத்தில் துரியோதனனோ உச்சாதனோ வர்றப்போ எப்படி வரும் அந்த மாதிரி நடந்து வந்தேன்னா, அதுக்கு நான் என்ன சொன்னேன், எனக்கு ஏதாவது பாட்டு போடுங்க, கொஞ்சம் ஃபோக்கில் ஏதாவது நல்ல சாமி பாட்டு மாதிரி போடுங்க, கொஞ்சம் சாமி ஆடுற மாதிரி தான் இருக்கும், தெருக்கூத்து சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா? அதனால சாமி ஆடுற பாட்டு போடுறப்ப அங்கே இடி முழங்குது பாட்டு தான் போட்டோம். போட்டு ஸ்பீக்கரில் வச்சு தான் ஷூட் பண்ணோம்.
அந்த பாட்டை ரெஃபரன்ஸாக கேட்டோன்னே மியூசிக் டைரக்டர் இப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டார். ஆனால் நாங்கள் ஐயனார் இந்த சாமி அப்பெல்லாம் யோசிச்சு அந்த சீன் வந்து நல்லா பண்ணியிருக்கு. இந்த படத்துல கதாநாயகி மேல தப்பு இருக்கிற மாதிரி படத்துல இல்லை. அவளே சொல்றா, நீ நல்லா கவனிச்சு காப்பாத்திக்கன்னு புருஷன் சொல்றா, உங்களை சொல்றா. அப்புறம் எதுக்கு அவங்க மேல கோவம் உங்களுக்கு? அது எப்படி சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கு. நான் படமாக அது ஸ்கிரிப்டாக எழுதும் போதே ஃப்ளாஷ்பேக் சொல்ல வேணாம், அது போகிற பக்கம் ஒரு வாக்கு சொன்னேன். அதான் கடை கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு பாடும்போது எல்லாமே சொல்லுவார். ஏன் கேட்கறது உங்களுக்கு புரியும்? புரிஞ்சு சார். என்னன்னா சார், நான் என்ன நம்புறேன்னு சொல்லிடுறேன். இந்த கேரக்டர் நம்புதுன்னா அவள் தான் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துறான். ஜெயிலுக்கு போயிட்டு 5 வருஷம். அது அவள் தான் பண்ணா, நான் நம்பி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஒரு வரதன் பார்வையிலே இருந்த பொண்ணு தான் அவளை ரெடி. அதாவது வில்லன் மாதிரி இல்லை, ஹீரோயின் மாதிரி இல்லை, ஹீரோ மாதிரி இல்லை. என்ன காரணம்னா ஹீரோவும் லூஸு. அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. எதுக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கணும்? ஏன்னா பொண்ணா இல்லை, படத்துலேயே அந்த டைலாக் வருது. இல்லை இவரை விட அழகாக இருக்குது அப்படின்னு கிடையாது. முக்கியம் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நடிகை எங்கே தெரிஞ்சுக்கிங்க? ஏன்னா இவ்வளவு லோன் போட்டு ஏற்கிறது ஒரு அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து படத்தில் நடிக்க வச்சிருக்கலாமே. ஒன்றே ஒன்று தான். இப்போ நார்மலாக ப்ராஸ்டியூஷனாலே பெருசாக போட்டு வச்சுக்கிறது, வீடாக போட்டு சேலை கிடைக்குது, அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? அது பண்ண வேணாமேன்றது. எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபை விட ப்ராஸ்டியூஸ் ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃப் அதான் உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி அல்ல. இருக்கிற எந்த பெண்ணையுமே எவனும் செலக்ட் பண்ண மாட்டான். அப்படி இப்படின்னு தள்ளி இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இடையில ஒரு திடீர்னு ஒரு கதை வந்து லட்சுமியனோட போகுது. அது எதுக்கு அந்த ஒட்டவே இல்லையே? அந்த இன்னொரு துணை இல்லைன்னு அது என்ன கதையோட ஒட்டவே இல்லையே? ஆமாம் பாய், அதோட முடிச்சுங்க. என்ன அது எதுக்கு இது கதையோட புரியல. அது இவரோட ரைவல் வில்லன்ற மாதிரி. அவர் எதுக்கு இல்லைன்னு இருக்குது? ரெண்டாவது போலீஸ் வந்து இவர்கிட்ட கெஞ்சிறாரு, அவர்கிட்ட கெஞ்சிறாரு. நேற்றும் படம் எப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட்டை லவ் பண்ணுறதுக்காக தான். ஒருவேளை இந்த வருஷ கடைசியில் இப்படி படங்கள் வரணும்னு நினச்சாங்க. இன்னும் ப்ராஸ்டியூட்டை லவ் பண்ணுறதுக்காக தான். ப்ராஸ்டியூட்டை அவர் எதுக்காக லவ் பண்ணுறாரு ஆக்சுவலி? சார் படத்துலேயே ஒரு டைலாக் இருக்குது சார். என்னென்னா, இவருக்கு வந்து கண்ணை பார்த்து பேசுறது சிக்கலாகவே இருக்கும். கண்ணை பார்த்து பேசவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுற ஆஃபீஸில் உங்களே அவங்ககிட்ட பேசுனேன் அப்படின்னு பேசுவார். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அது ப்ராஸ்டியூட்டுங்கிறத மறந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற மட்டும் அவரால் கண்ணை பார்த்து ஈஸியாக பேச முடியுது, எல்லாம் பண்ண முடியுதுங்கிறதா. சரி உங்களுக்கு ஒரு நாள் டேட்டிங் போகிறேன்ட்டு போகிறது. டேட்டிங் போன ட்ராவலில் தோணுது இந்த பொண்ணு சரியாக இருக்கு, என்ன பிரச்சனை, நம்ம இதை லவ் பண்ணலாமே அப்படின்னு அவங்க தோணும். அவ்வளோதான் சார்.